மிக மோசமான எந்த வழியில் சென்று இந்த 1.5 லட்சம் வாக்குகளை சேகரித்தார்கள், வெற்றி பெற வைத்தார்கள் என்கிற அயோக்கியத்தனத்தை ஒரு சங்கியை புட்டு வைத்திருக்கிறார். அப்ப மோடி வெற்றி பெற்றதும் அயோக்கியத்தனம், மோடி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருப்பதும் அயோக்கியத்தனம். आपने अपने घर से कार्यकर्ताओं को बाहर निकालना चालू कर दिया और नए लोगों को ले आना चालू कर दिया। कैसे हो, जब वो अपनी पार्टी से जिसमें 20-20 साल से हैं वो छोड़ सकते हैं तो आपकी पार्टी में लॉयल रहेंगे कैसे? आप विपरीत परिस्थितियों में जिसने भारतीय जनता पार्टी का साथ दिया उसको ये लोग लात मार के बाहर निकाल दिए। अरे अपनी सीट छोड़ के दिखाइए ना, आप कौन से बहुत तुर्रम कहाँ हैं? சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருக்கு முதற்படியாக அவங்க சண்டை அப்புறம் ஆரம்பிச்சு நான் சண்டை ஆரம்பிக்கிறேன் பாருன்னு சொல்லி நீ களத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் என்ன மிக முக்கியமான முடிவு எடுக்க போறாங்கன்னா, நிதிஷா இருந்தாலும் சரி, சந்திரபாபு நாயுடு இருந்தாலும் சரி, விடப்போவதில்லை என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. அதை விட்டால் சொந்த கட்சி எம்பிக்களை இழப்பதற்கு சமம் என்பதை நிதிஷ்குமாரும் புரிந்திருக்கிறார், சந்திரபாபு நாயுடும் புரிந்திருக்கிறார். ஏனென்றால் மிக முக்கியமாக இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும்னாக்கா, சிறப்பு அந்தஸ்து, ஆந்திர பிரதேசத்துக்கான சிறப்பு அந்தஸ்து வந்து ரொம்ப கவனமாக இருந்து அதை வாங்கியே வந்து ஆக வேண்டும் என்று ஆந்திராவின் காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் என்னன்னா, ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது இந்த பாசிச அரசிற்கு, மோடி அரசிற்கு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டிய தருணமாகத்தான் இருந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கூட்டணி என்றால் என்ன, கூட்டணி ஆட்சி என்றால் என்ன, கூட்டணி தர்மம் என்றால் என்ன என்பதை மோடிக்கு பாடம் எடுக்கக்கூடிய காலகட்டம் இது என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், வாஜ்பாய் காலத்தில் கூட ஒரு நேர்மையான குறைந்தபட்சம் அரசியல் அறத்தோடு ஃபாலோ பண்ணான்னு சொல்லணும். அதை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியது. அதனால தான் வந்து வாஜ்பாய் மீது என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, அவர் ராங் பார்ட்டியில் இருக்காரு ஆனால் ரைட் மேன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு குறைஞ்சபட்ச ஒரு மரியாதையை பெற்றிருந்தார் வாஜ்பாய் போன்றவர்கள் எல்லாம். ஆனால் மோடிக்கு எந்த இங்கிதமும் கிடையாது, எந்த அரசியல் அறிவும் கிடையாது, எந்த அரசியல் அறமும் கிடையாது, கூட்டணி என்றால் அதை பற்றி அனுபவம் கிடையாது. முழுக்க பாசிசவாதியாக, தான் தோன்றித்தனவாதியாகத்தான் கடந்த 10 ஆண்டுகளில் சிரித்தார். பாஜக என்ற கட்சியை கூட ஒரு முன்னிறுத்தவில்லை. அதனாலதான் இன்னைக்கு உச்சபட்சமா பார்த்தீங்கன்னாக்க RSSக்கும் அவருக்கும் ஒரு முட்டி மோதி கொண்டிருக்கிறார். அதாவது மோடியா மோகன் பகவத்தா என்கிற நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே ரொம்ப ஆச்சரியமாக நீட்டை யார் கொண்டு வந்தார்களோ அவர்களே எதிர்க்கிற அளவுக்கு ABVPயை சேர்ந்த மாணவர்கள் கூட, RSS மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்க நீட்டுக்கு எதிராக பொங்குகிறார்கள். அந்த அளவுக்கு மோடிக்கு எதிராக RSSே இன்னைக்கு களமிறங்க ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இதை ஒரு உட்சண்டையாக, பங்காளி சண்டையாக பார்க்கலாமே தவிர முழுமையாக ஒரு சண்டை சரியா என்றால் அது இருக்காது. ஏனென்றால் RSS பார்ப்பனிய மேலாண்மையை தக்க வைத்துக் கொள்வதாக எந்த எல்லைக்கும் செல்லும். அதில் வந்து மோடி கொஞ்சோன்னு பின்வாங்கினா கூட தாங்காது. அதனால தான் இது சண்டையை தவிர உண்மையில் இவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராகவோ நாட்டு நலனுக்கு ஆதரவாகவோ வரக்கூடியவர் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்ம எப்படி தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவை ஆட்டி படைத்தார்களோ, அதிமுகவை உட்புகுந்து அந்த கட்சியை கூறு போட்டார்களோ, OPS, சசிகலா, தினகரன், டிடிவி என்று சிதறடித்தார்களோ, அதே வேலையைத்தான் மகாராஷ்டிரத்தில் செய்தார்கள். யார? அஜித் பவாரை ஏக்நாத் சிண்டே உருவாக்கினார்கள். அப்போ அதனால தான் அதன் விளைவாகத்தையும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏக்நாத் சிண்டே யாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் கூட போச்சு. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு. அது இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஒரு தாந்தோணித்தனமாக இருந்த மோடிக்கு இன்று அவர்கள் அடியாட்களாக, அரசியல் அடியாட்களாக இருந்த ஏக்நாத் சிண்டேவை பார்த்தீங்கன்னா இன்று களத்தில் இறங்கி உள்ளார். அவருக்கு மோடிக்கு எதிராக என்ன, எங்களுக்கு 7 எம்பிக்கள் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் ஏன் இல்லை அப்படின்னு நீ தடாலடியாக களத்தில் இருக்கிறார். சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருக்கு முதற்படியாக அவங்க சண்டை அப்புறம் ஆரம்பிச்சு நான் சண்டை ஆரம்பிக்கிறேன் பாருன்னு சொல்லி நீ களத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் என்ன மிக முக்கியமான முடிவு எடுக்க போகிறாங்கன்னா, இந்த கூட்டில் நீடிக்கலாமா வேண்டாமாங்கிற அளவுக்கு அவர்கள் வெளியே வருவதற்கான அத்தனை சூழலை உருவாக்கிறார்கள். அமைச்சர் பதவி கிடைக்குதோ இல்லையோ,
இந்த இனிமேல் மோடி கூட்டணியில் நாம் நீடிக்கலாமா வேண்டாமா என்கிற நிலைக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய தைரியமான இடத்துக்கு வந்து விட்டார் ஏக்நாத் ஷிண்டே தான் சொல்ல வேண்டும். இப்போ ஏக்நாத் ஷிண்டே என்றாலே இன்னொரு இடத்துக்கு மாறிடுச்சு. அதாவது முன்னுதாரணம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது. மோடிக்கு ஆப்பாக அது இறங்கி கொண்டிருக்கிறது. சரியா சொல்ல வேண்டுமானால் கூட்டணி கட்சி குழப்பத்தில் மோடி அரசிற்கு முதல் ஆப்பை சொருகி இருக்கிறார் யார்? ஏக்நாத் ஷிண்டே என்றால் அது மிகையாத நண்பர்களே, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அஜித் பவார், அவரும் சரத்பவாரோட கட்சியை உடைச்சித்தான் அஜித் பவாரை உருவாக்கினார்கள். எந்த ஆயுதத்தையெல்லாம் பிஜேபி எந்த ஒரு தகுடத்தை எந்த ஒரு குறைஞ்ச அரசியல் நாணயம் இல்லாமல் என்னவெல்லாம் ஒரு மோசத்தனமான குறுக்கொலை செய்தார்களோ அந்த ஆயுதம் மூலம் இப்பொழுது பிஜேபிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக அரசியல் கற்றவர்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ அஜித் பவாரும் பார்த்தீங்கன்னா களத்தில் இருக்கார். இன்னொரு விஷயம் மிக முக்கியமானது என்னன்னா, கிட்டத்தட்ட 72 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளார்கள். 72 அமைச்சர்கள்னா அப்போ எவ்வளவு தூரத்துக்கு சமரசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு குளறுபடிகளா அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கிறது. ஏனென்றால் மோடி எப்படியாவது இந்த ஆட்சியை தக்க வைத்து கொண்டு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் அவர்களுடைய எம்பிக்களையே குறுக்கொலை சென்று கோடிகளை கொட்டி விலைக்கு வாங்கிவிடலாம் என்பதுதான் அவருக்கு உண்மையான திட்டம். அதனால்தான் மிக முக்கியமான பூகமாக இன்னொரு விஷயம் எடுத்திருப்பது என்னவென்றால் சபாநாயகர் பதவியில் நிதிஷுக்கா நாயுடுக்கா என்ற ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எது எப்படியோ சபாநாயகர் பதவியை நிதிஷாக இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடு இருந்தாலும் சரி விடப்போவதில்லை என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. அதை விட்டால் சொந்த கட்சி எம்பிக்களை இழப்பதற்கு சமம் என்பதை நிதிஷ்குமாரும் புரிந்திருக்கிறார், சந்திரபாபு நாயுடும் புரிந்திருக்கிறார். ஏனென்றால் மோடி அத்தனை பித்தலாட்ட வித்தைகளையும் மோடி வித்தைகளையும் மோடியின் மோசடித்தனத்தையும் முழுமையாக 100% அறிந்தவர்கள் யார் என்றால் நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் தான். ஏனென்றால் கடந்த காலத்தில் 17 முறை சென்றிருக்கிறார் யாரை? மோடியை பார்ப்பதற்கு. ஆனால் ஒரு முறையோட பார்க்கவில்லை. ஏன் 2ஆம் கட்டத்தில் இருந்த அமித்ஷா கூட அவரை புறக்கணித்திருக்கிறார். அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. நிதிஷும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிதிஷை பொறுத்தளவில் சொந்த காசு சூனி வைத்துக் கொண்டவராகத்தான் தன் மாநிலத்தில் பிஜேபி வளர்த்து விட்டு அதனுடைய வேதனையை அவ்வப்போது அனுபவித்திருந்தார். இப்பொழுது கூட்டிலும் இருக்கிறார், அவருக்கும் தெரியும். ஆக சபாநாயகர் பதவி எந்த காரணத்தை கொண்டும் நிதிஷ்கோ நாயுடுக்கு செல்லுமே தவிர பாஜகவிற்கு போக வாய்ப்பில்லை. அப்படி சபாநாயகர் பதவி காலியாகுமாயின் பிரதமர் பதவி காலியாகும் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. அந்த அளவுக்கு அவர்களும் இப்பொழுது சண்டையிட தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு ஆரம்ப புள்ளியை வைத்திருப்பது யாருன்னா ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் தான். மிக முக்கியமாக இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும்னாக்கா சிறப்பு அந்தஸ்து, ஆந்திர பிரதேசத்துக்கான சிறப்பு அந்தஸ்து ரொம்ப கவனமாக இருந்து அதை வாங்கியே வந்து ஆக வேண்டும் என்று ஆந்திராவின் காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அப்ப இது பதவியேற்று ஒரு 24 மணி நேரம் கூட ஆகவில்லை, அதற்குள் ஆட்டம் காண தொடங்கி இருக்கிறது. மோடியின் கூட்டணி ஆட்சி என்பது உறுதியாக தெரிகிறது. அநேகமாக ஓரளவுக்கு கணிக்கும் பட்சத்தில் ஒரு 3 மாதம் 6 மாதத்தை கூட கடக்காது மோடியின் ஆட்சி என்பது உறுதியாக தெரிகிறது. ஏனென்றால் அஜித் பவாரையும் ஏக்நாத் ஷிண்டேயும் மோடி நம்புகிறாரோ இல்லையோ, மோடியை நம்பவில்லை இந்த இருவர்களும் அப்படியான நிலைக்கு வந்து விட்டார். அதே போல நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் மோடியை நம்பவில்லை, அதே போல மோடியும் இந்த இருவரை நம்பவில்லை. இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் கூட்டணி என்றால் அநேகமாக 2024 இதுதான் உச்சபட்ச அதிசயமா இருக்க முடியும். அவ்வளவு கேவலமான, ஒருத்தர் நம்பாத, குறைஞ்சபட்ச கூட்டணி தர்மம் அரசியல் அறம் என்பதை கிஞ்சித்தும் கடைபிடிக்காத ஒரு கூட்டணி எதுவென்றால் அது என்டிஏ கூட்டணியாகத்தான் இருக்கிறது. இந்த லட்சணத்தில் இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இதை கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இவ்வளவு அப்பட்டங்களையும் இவ்வளவு தகுதித்த வேலைகளையும் இப்ப தேர்தல் ஆணையத்தில் வேற புதிய புகார்கள் குவிகின்றன. நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணை போகிறது. அதாவது வாக்காளர் அளித்த வாக்குகளை விட எண்ணிய வாக்குகள் அதிகமா இருக்கிறது. இதுவும் ஒரு பெரிய பூகமாக எடுத்திருக்கிறது. அப்ப இவர்கள் இந்த 240 தொகுதி கூட நேர்மையான வழியில் நின்று இவர்கள் இந்த வெற்றியை பெறவில்லை என்பது உறுதியாக தெரிகிறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி தொகுதியில் மோடி எப்படியெல்லாம் ஜெயிச்சார் என்பதற்கான ஒரு வீடியோ இன்று வைரலாகி கொண்டிருக்கிறது. பிஜேபி கட்சியை சார்ந்த ஒரு சங்கியை பார்த்தீங்கன்னாக்கா இதை அதிர்ச்சி தகவலாக வெளியிட்டிருக்கிறார். இவர் எப்படிலாம் நாங்கள் இந்த 1.5 லட்சம் ஓட்டு எங்கிருந்து வந்தது தெரியுமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் மோடியோடைய அந்த வெற்றி மோசடித்தனத்தை, மோடி எவ்வாறு வெற்றி பெற்றார் என்கிற மிக மோசமான எந்த வழியில் சென்று இந்த 1.5 லட்சம் வாக்குகளை சேகரித்தார்கள்
வெற்றி பெற வைத்தார்கள் என்கிற அயோக்கியத்தனத்தை ஒரு சங்கியை புட்டு புட்டு வைத்திருக்கிறார். அப்ப மோடி வெற்றி பெற்றதும் அயோக்கியத்தனம், மோடி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருப்பதும் அயோக்கியத்தனம். 200 சீட்டுங்கிறதே உச்சபட்ச அயோக்கியத்தனத்தில் தேர்தல் ஆணையத்தை தன் கையில் வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனை செய்திருக்கிறார் என்றால் பிரதமர் மோடி பிரதமராக இருப்பதற்கு எந்த தகுதியா இருக்கிறதா? பாஜக என்று சொல்லி கூட வரவில்லை, மோடி 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 என்று ஊதி பெருசாக்கி இன்று மோடியின் மகா மோசத்திற்கு உச்சமாக இன்று இந்த பிரதமர் பதவி வந்திருக்கிறார். அதில் கூட பார்த்தீங்கன்னா நேர்மையாக இல்லை, கூட்டணி கட்சிகளை நம்பவில்லை, கூட்டணி கட்சிகளை இவரை நம்பவில்லை. இந்த லட்சணத்தில் இந்தியாவில் என்ன நல்லாட்சி வர வாய்ப்பு இருக்கிறது? இவ்வளவு மோசடித்தனமான உச்சத்தில் இருக்கிற பொழுது எப்படி இவர்கள் நம்ப முடியும்? ஆக இது என்ன ஒரு நல்வாய்ப்புனா, ஒரு கூட்டணி தர்மத்தை கூட ஒழுங்காக வழிநடத்த முடியாத மோடி, தனது வெற்றியை கூட ஒழுங்காக அறிவிக்க துப்பில்லாத மோடி, தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு இவ்வளவு மோசடிகளை செய்திருக்கிற மோடி ஒரு பிரதமராக முடியுமா? பிரதமராக முடியும் என்று நிரூபித்திருந்தார் என்றால் இங்கே ஜனநாயகத்துக்கு என்ன வேலை இருக்கிறது? அரசியலமைப்பு சட்டத்துக்கு என்ன வேலை இருக்கிறது? இங்கு நடப்பதெல்லாம் ஜனநாயக வழிமுறையில் ஓட்டர் குறைஞ்சபட்சம் இந்த ஓட்டர் ஜனநாயகம் நீடிக்குமா நிலைக்குமா என்ற கேள்வி எழுகின்றன. இவருடைய ஒட்டுமொத்த கோரமான மோசடித்தனங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல் வாய்ப்பாகத்தான் இந்த கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய குளறுபடிகள் வெளிப்படுத்துகின்றன. மோடி எவ்வளவு மோசமான வெளிப்படுத்துகின்றன. அதனால் ஒரு 3 மாதம் என்ன 6 மாதம் கூட மோடி ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். அப்பொழுதுதான் இவர்கள் எவ்வளவு கேவலமான எவ்வளவு மோசமான தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு கூட்டணி கட்சிகளை மிரட்டி கொண்டு தன் மோடியோட சொந்த வெற்றி கூட எவ்வளவு மோசடித்தனமான வழியில் பெற்றுக்கலாம் என்பது தெரிந்து கொள்ள முடியும். அதை தெரிந்து கொள்ள நல் வாய்ப்பாகத்தான் இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்குமா கவிழுமா என்பது புரியும். அப்பொழுதுதான் இந்தியா கூட்டணி வருகிற பொழுது வலுவான ஒரு ஆட்சியை தர வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக, அடுத்து இந்திய கூட்டணி வலுவாக ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகுதியத்தை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.